சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஜனவரி 20. நினைவின் மூலம் எது கிடைக்கிறது? திரும்பவும் பரமாத்மாவிடமிருந்து நினைவு கிடைக்கிறது. பரமாத்மா யாருக்கு கற்பிக்கின்றார்? யார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருந்து முற்றிலும் புரியாதவர்களாக ஆனார்களோ அவர்களுக்கு. புதியவர்களுக்கு முதலில் என்ன புரிய வைக்க வேண்டும்? இரண்டாவதாக என்ன புரிய வைக்க வேண்டும்? முதலில் எல்லைக்கு உட்பட்ட தந்தை, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை பற்றியும், இரண்டாவதாக பரமாத்மா சர்வவியாபி கிடையாது என்பதையும். படிப்பு ஏன் ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது? தேர்வும் நடக்கிறது, அதன் மூலம் பதவியும் கிடைக்கிறது என்பதால். அஞ்ஞானம் தெரிந்தவர்களை அஞ்ஞானம் என்று பரமாத்மா ஏன் கூறுகிறார்? தன்னிலை புரிந்தாலும் லக்ஷ்மி நாராயணராக ஆவோம் என்று பரமாத்மா கேட்கும் போது கையை குழந்தைகள் உயர்த்துவதை. இந்த ஞானத்தை தாரணை செய்பவர்களில் உள்ள வேறுபாடு என்ன? சிலர் 1% சிலர் 95% தாரணை செய்வது. தற்காலத்தில் அனைத்தும் இருந்தாலும் உலகின் ஆத்மாக்களுக்கு மிகவும் அவசியமானது அமைதி. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? இந்த கண்கள் எதுவரை குற்றமுடையதாக இருக்கிறதோ அதுவரை இந்த கண்களின் மூலம் தூய்மையான பொருட்கள் பார்க்க முடியாது. நன்றி. ஓம் சாந்தி.